ஈஸ்வரி ஐஸ்வர்யா முகத்திலே கரியை பூசி தமிழ் செல்வியை மீண்டும் சேதுவின் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த கதையை முழுவதும் படியுங்கள். அந்த நாள் தமிழ் செல்வியின் வாழ்க்கையில் மிகவும் வேதனையான நாளாக இருந்தது. பிறந்த நாள் என்றாலே எல்லோருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நினைவுகள் மனதில் தோன்றும். ஆனால் தமிழ் செல்விக்கு அந்த நாள் முழுவதும் கண்ணீரும் ஏக்கமும் மட்டுமே இருந்தது. வீட்டின் ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்த அவள் தன் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் நினைத்து நினைத்து உடைந்து போனாள். தன்னுடைய குழந்தை அழகரை பார்க்க முடியாமல் இருந்த தாயின் மனம் எவ்வளவு வலிக்கும் என்பதை அவள் மட்டுமே உணர முடிந்தது. தன்னுடைய கருவில் 10 மாதங்கள் சுமந்து பெற்ற குழந்தை இப்போது தன்னிடமிருந்து தூரமாக இருக்கிறான் என்ற எண்ணமே அவளை நொறுக்கிக் கொண்டிருந்தது. அவளது கண்களில் கண்ணீர் தாரையாக வழிந்தது. அதை பார்த்த தனு முதலில் என்ன நடந்தது என்று புரியாமல் தவித்தாள். பிறந்த நாள் நாளிலேயே இப்படி உட்கார்ந்து அழுகிறாய் ஏன் என்று பலமுறை கேட்டும் தமிழ் செல்வி எதுவும் சொல்லவில்லை. இறுதியில் அவள் வேகமாக சென்று அம்மாச்சியை அழைத்து வந்தாள். அம்மாச்சி உள்ளே வந்தவுடன் தமிழ் செல்வியின் முகத்தை பார்த்ததும் அவளுக்கு எல்லாமே புரிந்துவிட்டது. இந்த பெண் இப்போது தனது குழந்தையை நினைத்துதான் அழுகிறாள் என்பதை அம்மாச்சி உடனே உணர்ந்தார். அருகில் அமர்ந்து கொண்டு, எதற்காக இப்படி உன்னை நீயே வருத்திக்கிக் கொள்கிறாய் என்று கேட்டார். அதற்கு தமிழ் செல்வி உடைந்து போய் பேச ஆரம்பித்தாள். நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு தெரியவில்லை. என் வயிற்றில் பிறந்த குழந்தையை கூட நான் விரும்பிய நேரத்தில் பார்க்க முடியாத நிலைக்கு வந்துவிட்டேன். என் மகன் எப்படி இருக்கிறான் என்று கூட தெரியவில்லை. அவன் சிரிக்கிறானா, அழுகிறானா, என்னை நினைக்கிறானா என்று கூட தெரியவில்லை. இந்த உலகத்தில் ஒரு தாய்க்கு இதைவிட பெரிய தண்டனை இருக்க முடியுமா என்று கதறினாள். அவளது வார்த்தைகளை கேட்ட அம்மாச்சியின் கண்களிலும் கண்ணீர் பெருகியது. ஆனால் அவர் மனம் தளரவில்லை. இன்று எப்படியாவது இந்த பெண்ணை அவள் குழந்தையுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அம்மாச்சி திடீரென்று ஒரு முடிவை எடுத்தார். இப்படி அழுது கொண்டே இருந்தால் எதுவும் நடக்காது. உனக்கு உன் குழந்தையை பார்க்க உரிமை இருக்கிறது. யாராலும் அந்த உரிமையை பறிக்க முடியாது. இன்று உன் பிறந்த நாள். இந்த நாளில் நீ அழகரை பார்த்தே ஆக வேண்டும் என்று உறுதியாக கூறினார். தமிழ்செல்வி முதலில் தயங்கினாள். பஞ்சாயத்தில் வாரத்திற்கு ஒருமுறை மட்டுமே குழந்தையை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார்கள். அதை மீறி சென்றால் மீண்டும் பிரச்சனை உருவாகிவிடும் என்ற பயம் அவளுக்குள் இருந்தது. ஆனால் அம்மாச்சி யாருக்கும் பயப்பட வேண்டாம் என்று உறுதியளித்தார். உன் குழந்தையை பார்க்கும் உரிமையை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறி அவளை சமாதானப்படுத்தினார். அதன் பிறகு மீனாட்சியை தூக்கிக் கொண்டு அனைவரும் சேர்ந்து ஆட்டோவில் ஏறி நேராக ராஜாங்கத்தின் வீட்டை நோக்கி கிளம்பினர். அதே நேரத்தில் ராஜாங்கத்தின் வீட்டில் வேறொரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. ஐஸ்வர்யாவின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடந்தன. ஈஸ்வரி சேதுவை கைத்துக் கொண்டிருந்தாள். ஐஸ்வர்யாவுக்காக வாங்கிய பரிசையும் புடவையையும் கொடுக்காமல் மறந்துவிட்டதாக அவனை திட்டினாள். சேது குழந்தையை பார்த்துக் கொண்டிருந்ததால் அசந்து தூங்கிவிட்டேன் என்று விளக்கம் கொடுத்தான். அதன் பிறகு தனது தவறை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்து ஐஸ்வர்யாவுக்காக சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தான். வீட்டில் அலங்காரங்கள் செய்யப்பட்டன. கேக்காட்டர் செய்யப்பட்டது. அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஐஸ்வர்யா கூட இவ்வளவு அன்பாக சேது தன்னை கவனிப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை. அவள் மகிழ்ச்சியில் மிதந்தாள். ஆனால் விதி வேறு ஒன்றை எழுதிக் கொண்டிருந்தது. அம்மாச்சி மற்றும் தமிழ்செல்வி வீட்டின் வாசலுக்கு வந்தவுடன் வசந்தி பயந்து போனாள். இங்கே நின்றால் பெரிய பிரச்சனை ஆகிவிடும் என்று கூறினாள். ஆனால் அம்மாச்சி யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை. இந்த வீட்டில் இருக்கும் குழந்தை தமிழ்செல்வியின் மகன். அவனை பார்க்க தாய்க்கு முழு உரிமை இருக்கிறது என்று கூறி உறுதியாக நின்றார். அப்பொழுது வீட்டுக்குள் இருந்த ஈஸ்வரியும் சித்ராவும் வெளியே வந்தனர். வெளியே நின்றிருந்த தமிழ்செல்வியை பார்த்ததும் ஈஸ்வரியின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஏன் இங்கே வந்திருக்கிறாய் என்று கடுமையாக கேட்டாள். உனக்கு இந்த வீட்டுடன் எந்த தொடர்பும் இல்லை. நீயே இந்த வீட்டை விட்டு வெளியேறி சென்றாய். இப்பொழுது மீண்டும் எதற்காக வந்திருக்கிறாய் என்று அவளை அவமானப்படுத்த முயன்றாள். அம்மாச்சி இதை பார்த்ததும் பொறுமையை இழந்தார். தாயின் மனவேதனையை புரிந்து கொள்ளாமல் இப்படி பேசுகிறாயா என்று ஈஸ்வரியை கண்டித்தார். இந்த வீட்டில் இருக்கும் குழந்தை தமிழ்செல்வியின் இரத்தம். அந்த குழந்தையை பார்க்க அவளுக்கு முழு உரிமை இருக்கிறது. அதை மறுக்கும் அதிகாரம் உனக்கு இல்லை என்று நேராக கூறினார். ஆனால் ஈஸ்வரி தொடர்ந்து வாதாடிக் கொண்டே இருந்தாள். உண்மையில் தமிழ்செல்வி குழந்தையை பார்க்க வந்தது மட்டுமல்ல, மீண்டும் சேதுவுடன் சேர முயற்சி செய்கிறாள் என்று குற்றம் சாட்டினாள். அந்த வார்த்தைகள் தமிழ்செல்வியின் மனதை காயப்படுத்தின. அவள் அமைதியாக நின்று, நான் யாரையும் பிரிக்க வரவில்லை.
என் குழந்தையை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே வந்திருக்கிறேன் என்று கூறினாள். அந்த நேரத்தில் சாவித்திரியும் வெளியே வந்து நிலைமையை புரிந்து கொண்டாள். அவள் தமிழ் செல்வியின் பக்கம் நின்று பேச ஆரம்பித்தாள். ஒரு தாய் தனது குழந்தையை பார்க்க வேண்டும் என்று கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்டாள். குழந்தையை காட்டிவிட்டால் இந்த பிரச்சனை முடிந்துவிடும் என்றாள். ஆனால் ஈஸ்வரி அதை ஏற்க மறுத்தாள். சேது குழந்தையை கொண்டு வந்தால் தினமும் தமிழ் செல்வி இங்கே வந்து நிற்பாள் என்று கூறி தடுப்பதற்கு முயன்றாள். இதனால் அங்கே இருந்த அனைவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. ராஜாங்கமும் சேதுவும் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் நின்றனர். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் திடீரென்று மலர் குழந்தையை தூக்கிக் கொண்டு அலறியபடி வெளியே ஓடி வந்தாள். குழந்தையின் வாயிலிருந்து நுரை வெளியே வருகிறது என்று அவள் கதறினாள். அந்த ஒரு நொடியில் அங்கே இருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். சேது பதறியபடி குழந்தையை பார்த்தான். தமிழ் செல்வியின் இதயம் நின்று போனது போல் இருந்தது. தனது மகனுக்கு ஏதோ ஆகிவிட்டதோ என்ற பயத்தில் அவள் கத்தி அழ ஆரம்பித்தாள். இதுவரை நடந்த சண்டை, வாக்குவாதம், குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஒரே நொடியில் மறைந்து போயின. அனைவரின் கவனமும் குழந்தையின் மீது திரும்பியது. சேது உடனடியாக காரை கொண்டு வந்து குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல தயாரானான். தமிழ் செல்வி கூட வரவேண்டும் என்று அம்மாச்சி கூறினார். முதலில் யாரும் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் குழந்தையின் நிலைமை மோசமாக இருப்பதை பார்த்ததும் அனைவரும் அமைதியாகிவிட்டனர். தமிழ் செல்வி அழுதபடி காரில் ஏறினாள். அவள் முழு வழியிலும் குழந்தையின் பெயரை சொல்லிக்கொண்டு பிரார்த்தனை செய்தாள். என் மகனுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று கதறிக்கொண்டே இருந்தாள். சேதுவின் மனமும் மிகவும் கனத்திருந்தது. இதுவரை எடுத்த முடிவுகள் அனைத்தும் சரியா தவறா என்ற கேள்வி அவனுக்குள் எழ ஆரம்பித்தது. மருத்துவமனைக்கு சென்றதும் டாக்டர்கள் குழந்தையை உடனடியாக பரிசோதனை செய்தனர். சில நிமிடங்கள் அனைவருக்கும் பல மணி நேரம் போல தோன்றின. இறுதியில் டாக்டர் வெளியே வந்து குழந்தைக்கு பெரிய ஆபத்து இல்லை என்றார். ஆனால் அதற்கு காரணம் என்ன என்பதை கூறியபோது அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். குழந்தைக்கு தாய்ப்பாலை நிறுத்தி பவுடர் பால் கொடுத்ததால் அது உடலுக்கு ஒத்துக்கொள்ளாமல் இந்த பிரச்சனை ஏற்பட்டதாக டாக்டர் தெரிவித்தார். ஒரு சிறிய குழந்தைக்கு தாய்ப்பாலே மிக முக்கியம் என்று அவர் கடுமையாக எச்சரித்தார். இனிமேல் இப்படிப்பட்ட தவறு நடக்கக்கூடாது என்று கூறினார். டாக்டரின் வார்த்தைகள் சேதுவின் மனதை உலுக்கியது. தமிழ் செல்வி அருகில் நின்று அழுது கொண்டிருந்தாள். தனது குழந்தைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டதற்கு தானும் காரணமா என்ற குற்ற உணர்வு சேதுவை வாட்டியது. ஈஸ்வரி மற்றும் மற்றவர்கள் அமைதியாக நின்றனர். இதுவரை தமிழ் செல்வியை குற்றம் கூறியவர்கள் இப்போது பேச முடியாமல் இருந்தனர். ஒரு தாய் மட்டுமே தனது குழந்தையின் தேவையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்ற உண்மை அனைவரின் மனதிலும் பதிந்தது. அந்த நேரத்தில் சாவித்திரி மீண்டும் பேச ஆரம்பித்தாள். குழந்தையின் நலன்தான் முதன்மை. யாருடைய சண்டை, யாருடைய பிடிவாதம் என்பதெல்லாம் அதற்கு பிறகுதான். குழந்தைக்கு தாய்ப்பால் தேவைப்பட்டால் தமிழ் செல்வி அருகில் இருக்க வேண்டும். அதனால் அவளை மீண்டும் தள்ளி வைக்க முடியாது அப்படின்னு உறுதியாக கூறினாள். ராஜாங்கமும் அமைதியாக அவளது பேச்சை கேட்டுக்கொண்டு கொண்டிருந்தான். அம்மாச்சி கூட இதுவே சரியான தீர்வு என்று ஆதரித்தார். குழந்தையின் நலனுக்காக அனைவரும் சில சமரசங்களை செய்ய வேண்டும் என்றார். ஈஸ்வரி இதை கேட்டு மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்தாள். ஆனால் இப்பொழுது அவளது வார்த்தைகளுக்கு முன்பிருந்த சக்தி இல்லை. காரணம், டாக்டர் கூறிய உண்மை அனைவரின் மனதிலும் ஆழமாக பதிந்திருந்தது. குழந்தைக்கு தாய்ப்பால் அவசியம் என்ற நிலையில் தமிழ் செல்வியை முற்றிலும் விலக்கி வைப்பது சாத்தியமில்லை என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். சேது கூட அமைதியாக தலைகுனிந்து நின்றான். தனது மகனின் நலனுக்காக எது தேவையோ அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் உருவாக ஆரம்பித்தது. அதன் பிறகு சாவித்திரி ஒரு புதிய யோசனையை முன்வைத்தாள். தமிழ் செல்வியை நேரடியாக ராஜாங்கத்தின் வீட்டில் தங்க வைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் தோட்டத்து வீட்டில் தங்க வைத்தால் குழந்தைக்கு தேவையான நேரத்தில் தாய்ப்பால் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் தேவையற்ற சண்டைகளும் ஏற்படாது. இந்த யோசனை அனைவரையும் சிந்திக்க வைத்தது. அம்மாச்சி உடனே அதை ஆதரித்தார். குழந்தையின் நலனுக்காக இதுதான் சரியான முடிவு என்று கூறினார். ராஜாங்கமும் அமைதியாக சம்மதம் தெரிவித்தான். தமிழ் செல்வி இதை கேட்டதும் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அந்த கண்ணீரில் இப்போது நம்பிக்கை இருந்தது. தனது மகனை மீண்டும் அருகில் பார்க்க முடியும் என்ற எண்ணமே அவளுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. சேது அவளை பார்த்தான். பல நாட்களாக அவளிடம் சொல்ல முடியாமல் இருந்த பல உணர்வுகள் அவனது மனதில் எழுந்தன. அவள் அனுபவித்த வேதனையை இப்போதுதான் அவன் முழுமையாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். அவனது அமைதியே அந்த உண்மையை வெளிப்படுத்தியது.
மறுபுறம் சாவித்ரி தனது மனதில் வேறொரு திட்டத்தை உருவாக்கிக் கொண்டிருந்தாள். ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா ஆகியோர் செய்த தவறுகள் ஒருநாள் வெளிச்சத்துக்கு வரும் என்று அவள் நம்பினாள். உண்மையும் அன்பும் இறுதியில் வெல்லும். தமிழ்செல்வி தனது உரிமையை மீண்டும் பெறுவாள். சேதுவும் ஒருநாள் உண்மையை முழுமையாக உணர்வான். அந்த நாளுக்காக காத்திருக்க வேண்டும் என்று மனதில் முடிவு செய்தாள். இந்த சம்பவம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய திருப்புமுனையாக மாறப்போகிறது என்பதை அவள் தெளிவாக உணர்ந்தாள். அந்த இரவு மருத்துவமனையின் வழித்தடங்களில் அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதிக்குள் பலரின் மனங்களில் பல உணர்வுகள் கொந்தளித்துக் கொண்டிருந்தன. ஒரு பக்கம் தாயின் அன்பு வென்றிருந்தது, மற்றொரு பக்கம்